ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ்மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் பாலினாமியல்ஸ். அதாவது பாலினாமியல்ஸ் ஒரு 2-3 பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, எவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலோ அதை வந்து ஃபேக்டர்ஸாக மாற்றணும். என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேக்டர்ஸாக மாற்றி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேக்டர்ஸ்லையே காமனான ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட் பவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் எல்சிஎம். ஸோ ஹையஸ்ட் பவர் தான் என்னது? எல்சிஎம். ஓகே ஓகே. ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸும் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டும் இருக்குன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தான் எல்சிஎம்ல எடுத்துக்கணும். அப்போ அது கூட மற்ற எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்னென்னா, இப்போ வந்து நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை இந்த எல்சிஎம் கூட சேர்த்துக்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கிடைக்கிற எல்லா திங்ஸோட ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து எல்சிஎம்மாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எல்சிஎம் அப்படின்றது என்னவாக இருக்க போகுதுன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருக்க போது. அண்ட் அதில் வந்து எதெல்லாம் இருக்கும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் பவர் இருக்கும், அப்புறம் நியூமெரிக்கல்ஸோட எல்சிஎம் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். நம்ம எல்சிஎம்க்கு 4 ரூல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ரூலு? எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸாக ரிசால்வ் பண்ணும். ஃபேக்டர்ஸில் யாரெல்லாம் ஹையஸ்ட் பவரோ அவங்கள தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ் இருந்தால் அவங்களோட எல்சிஎம் பார்க்கணும். ஃபைனலி எல்லா ஃபேக்டர்ஸ் அண்ட் எல்லா திங்ஸ் இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணது எல்லாத்தையும் ப்ராடக்டாக எழுதிடணும். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சம் போகலாம்? ஸோ ஃபஸ்ட்டு சம் போகலாமா? 8x⁴y², 48x²y². ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட் சம் 8x⁴y² and 48x²y². Okay. So we will start with solution. Okay. So first rule என்ன? இருக்க எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸாக எழுதணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் இதுலேயும் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இதுலேயும் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல 8, செகண்ட் ஒன்ல 48. ரெண்டோட எல்சிஎம் என்னன்னு பார்த்துலாமா? ஓகே. 8 will be 8 நம்ம 8னே வச்சுக்கலாம். பிகாஸ் 48 ஈக்குவல்ஸ் 8 6R. ஸோ LCM of 8 and 48. ஸோ என்ன வரும்? ஸோ ஜென்ரலி எல்சிஎம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து அந்த நம்பரை வந்து ஃபேக்டர்ஸாக எழுதுவோம். அண்ட் வி ஹாவ் டு பிக் த காமன் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வி வில் மல்டிப்ளை வித் த ரிமைனிங்ஸ். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுலேயும் காமனாக யார் இருக்கா? 8 அண்ட் மிச்சம் யார் இருக்கா? 6 and 1. ஸோ இட் வில் பி 48. ஸோ இப்போது நம்ம கொடுத்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயுமே என்ன இருந்துச்சு? கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்ல 8, செகண்ட் ஒன்ல 48. ரெண்டோட எல்சிஎம் என்ன? 48. முடிஞ்சு. ஸோ இப்போது நம்ம நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் யார் இருக்கா? ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே யார் இருக்கா? x⁴y² அண்ட் அனதர் திங் x²y². சி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரஷன். ஜஸ்ட்டு 2x y ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டுமே ப்ராடக்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை பற்றி பார்க்கலாமா? ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது. ஓகே. இங்கே x², இங்கே x⁴. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? யார் ஹையஸ்ட் பவரோ அவங்கள தான் எல்சிஎம்மில் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ எல்சிஎம் எக்ஸ் சைடில் யார் ஹையஸ்ட் பவர்? x⁴. இப்போ ஒய் சைட் பார்க்க போகிறோம். இங்கே y², இங்கே y⁴. அப்போ இருக்கிறதுல யார் ஹையஸ்ட் பவர்? y⁴. ஸோ அவங்கள தான் எடுத்துக்க போகிறோம்.
ஸோ ஒய் பவர் 4. சி நம்ம ஏன் இதை ஃபேக்டர்ஸாக எழுதலை இந்த மாதிரினா இங்கே வந்து ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x+2 x+4 அண்ட் x+2 த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நம்ம ஃபேக்டர்ஸில் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிசால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது எனக்கு என்ன கிடச்சிருச்சு? நியூமரிக்கல் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸோட எல்சிஎமும் கிடச்சிருச்சு அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸோட எல்சிஎமும் கிடச்சிருச்சு. அப்போ ஃபைனலாக எப்படி எல்சிஎம் எழுதணும்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடணும். பண்ணலாமா? LCM of 8x power 4 y squared, 48 x squared y power 4. ஸோ இது ரெண்டோட LCM என்ன? இது ரெண்டே எழுதணும். 48 x power 4 y power 4. கிளியரா? கிளியர். ஸோ இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். இப்போ செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் வந்து போன சம் மாதிரி எக்ஸ் ஒய்னு டைரக்ட் மல்டிபிள்ஸாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்குது. இதை சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 5x - 10 இதை எடுத்துக்கலாம். சி இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்லேயும் 5 இருக்குது, 10லேயும் 5 இருக்குது. ஸோ 5 காமனாக எடுத்தோம்னா 5 × x - 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 5x squared - 20. சி இதுலேயும் இந்த 5ன்ற கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர்ட் கூடயும் இருக்குது, 20லேயும் இருக்குது. ஏன்னா 4 5 are 20 தானே. ஸோ அதை செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஸோ x squared - 4. ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா x ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கலாம், 4 வந்து 2 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 ஸ்கொயர் தானே 4. ஸோ இப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a squared - b squared ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a - b × a + b அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இப்போது? ஓகே. which is again equals 5 multiplied by aன்ற பிளேஸில் இங்கே எக்ஸும் bன்ற பிளேஸில் 2 இருக்குது. ஸோ a - b × a + b. தட்ஸ் இட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டோம். சி இங்கே 5 multiplied by x - 2, இங்கே 5 multiplied by x - 2 × x + 2. ஸோ இப்போ LCM எழுதிடலாமா? Therefore LCM of 5x - 10, 5x squared - 20 equals, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடணும். சி இங்கேயும் 5 இங்கேயும் 5. ரிமெம்பர் இந்த 5ம் இந்த டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இங்கே எல்லா டேர்ம்ஸுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ரைட்? இஃப் இன்கேஸ் 5+ அப்படின்னு நம்ம வராது. அப்படி இருந்தால் நம்ம வந்து அதை பிரித்து ஃபேக்டர்ஸாக மாற்றிடுவோம். ஓகே. ஸோ 5 5 5. ஓகே. அடுத்து யார் காமனாக இருக்கா? x - 2 x - 2 ரெண்டுலேயுமே பவரில் 1 தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக x - 2 எழுதிடலாம். x - 2. வேறு யார் ரிமைனிங் இருக்கா? இங்கே x + 2 இருக்காங்க. therefore x + 2. ஸோ இதுதான் LCM ஆஃப் 5x - 10 and 5x squared - 20 இவங்களோட LCM. அடுத்த சம் போகலாமா? ஸோ அடுத்து தேர்ட் சம். ஸோ இதில் என்ன இருக்குது? x power 4 - 1. அடுத்த டைம் x squared - 2x + 1. இப்போ ஒன்றுனா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு x power 4 - 1. ஸோ இப்போ நம்ம இந்த x power 4-ஐ x squared the whole square எழுதலாமா? ஏன்னா x squared the whole square என்ன? x power 4 - 1 1 squaredன்னு போட்டுறேன். ஏன்னா 1 squared வேல்யூ 1 தான். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஆல்ரெடி பார்த்தா a squared - b squared ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை a - b × a + b ஃபார்மேட்டில் எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ which is equals x squared - 1 multiplied by x squared + 1. ரைட். சி அகெயின் இங்கே பாருங்கள், x squared - 1 1 வந்து எப்படி எழுதலாம்? 1 squaredன்னு எழுதலாம். 1 squaredன்னு எழுதினாலும் 1 தான். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? மறுபடியும் இந்த டேர்ம் a squared - b squared ஃபார்மேட்டில் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? எப்படி எழுதணும்? x - 1 multiplied by x + 1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே வந்துடும், x squared + 1. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா x power 4 - 1 ஃபேக்டர் தான் எழுதியிருக்கோம். ரைட். ஸோ அடுத்து யார் இருக்கா? x squared - 2x + 1.
ரைட். ஸோ இது பார்க்க எங்கேயாவது நம்ம படித்த எந்த எக்ஸ்பிரஷன் மாதிரியாவது இருக்கா? லைக் a squared minus 2ab plus b squared, ரைட். இங்கே ஒன்றை வந்து 1 ஸ்கொயர்னு எழுதலாம், அப்போ இது b ஸ்கொயர்ட் ஆகிடும். இங்கே எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துட்டோன்னா இது a ஸ்கொயர்ட், அப்போ இது b ஸ்கொயர்ட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ab 2ab, ஸோ 2x இன்ட்டு 1 வந்து 2x இருக்கும், ஸோ மைனஸ். ஸோ அது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடச்சிருக்கும்? a ஸ்கொயர்ட், ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab 2x ப்ளஸ் 1 b ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர், இதுதான் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம ரெண்டையுமே ஃபேக்டர்ஸாக எழுதிட்டோம். இப்போ வந்து எல்ஜிஎம் எழுதலாமா? LCM of x power 4 minus 1 comma x squared minus 2x plus 1 equals. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் என்ன டேர்ம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாமே. ரெண்டுலேயும் x minus 1 தான் காமனாக இருக்குது. ஃபைன். ஆனால் இங்கே x minus 1ஓட பவர் 1, இங்கே 2. ஸோ அப்போ எதை எடுக்கணும்? யாரை ஹையஸ்ட் பவரோ அவங்கள தான் எடுத்துக்கணும். therefore x minus 1 the whole square. ஃபைன். ஸோ இப்போ ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் யார் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எழுதிடலாம். மல்டிப்ளைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் இந்த ரெண்டு டேர்மோட எல்சிஎம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் போகலாமா? ஸோ இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் சம் என்னன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3க்கும் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஓகே. எக்ஸ் கியூபை அப்படியே வச்சுக்கலாம். 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப். ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? ஃபேக்டர்ஸை மாற்றுறது, அதுக்குன்னு ஃபார்முலா இருக்குது. அது என்னது? a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல்ஸ் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா? எக்ஸ் இருக்கா. பீன்ற பிளேஸில் யார் இருக்கா? 3 இருக்கா. பண்ணலாமா? ஸோ இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? a மைனஸ் b. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 multiplied by a squared. a என்ற பிளேஸில் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி. ஸோ ஏ யார்? எக்ஸ். பி யார்? 3. ஸோ 3x ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். பி யார்? 3. ஸோ 3 ஸ்கொயர்ட் இஸ் 9. ரைட்? அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததுக்கு போகலாமா? எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் ஆல்ரெடி ஃபேக்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9. ஓகே. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 9 எப்படி எழுதலாம்? நம்ம 3 ஸ்கொயர்ட்னு எழுதலாம். ரைட்? அகெயின் இது a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்? a ப்ளஸ் b மல்டிப்ளைட் பை a மைனஸ் b. ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு a மைனஸ் b. ஸோ ஏன்ற பிளேஸில் எக்ஸ், bன்ற பிளேஸில் 3. ஸோ a மைனஸ் b மல்டிப்ளைட் பை a ப்ளஸ் b. ரைட்? ஸோ நம்ம இப்போ கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ எல்சிஎம் எழுதிடலாமா? எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கமா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் கமா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9. ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எப்போவுமே யாரெல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இதில் யாரோட பவர் ஹை? ஹியர் ஸ்கொயர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர். ஸோ இவங்கள ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் பார்க்கலாமா? இந்த டேர்மில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க, இவங்கள முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இங்கேயும் பார்த்தா இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் தான். ஸோ அடுத்து என்ன பண்ணிடலாம்? இவங்க 2 பேரும் எடுத்து கண்டினியூஸாக எழுதிடலாம். ஓகே. ஸோ
x minus 3 the whole squared multiplied by x plus 3 multiplied by x squared plus 3x plus 9. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 இல்லை 3 பாலினாமியல்ஸ் கொடுத்தாலுமே நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அந்த ஃபேக்டர்ஸாக மாற்றிடணும். ஒரு வேளை இங்கே நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தனியாக எல்சிஎம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணும்போது யார் ஹையஸ்ட் பவரோ அவங்கள தான் கன்சிடர் பண்ணணும். ஃபைனலி ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதிடணும். மற்ற இருக்க எல்லா டேர்ம்ஸையும் ப்ராடக்டாக எடுத்து எழுதிடணும். அதுதான் என்ன அப்படின்னா எல்சிஎம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.